ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1951 பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியின் 1002வது பாசுரம், அதாவது 10 திருமொழியினுடைய 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன் பாசுரத்திலே தோழி பரகால நாயகியிடம் கோழி கூவின செயலை மட்டும் எடுத்துக்கொண்டு எம்பெருமான் உறுதியாக விரைவில் வரப்போகிறான் என்றும் அவன் திருமேனி ஆற்றாமையை விளைவிக்கும் என்றும் கவலைப்படுகிறாயே, அவன் உறுதியாக வரப்போகிறானா அல்லது வர இயலவில்லை என்று ஒருவன் மூலமாக செய்தி அனுப்ப போகிறானா? இந்த கோழி கூவுதல் 2 செயல்களுக்கும் பொதுவானது தானே என்று கேட்க, பரகால நாயகி சொல்கிறாள் தோழியை பார்த்து, நீ எதனையும் நன்காக தெளிவாக உணர்வாய். எனக்கும் எம்பெருமான் என்னிடம் வரப்போகிறானா அல்லது வர இயலவில்லை என்ற செய்தியை அனுப்ப போகிறானா என்பதனை உறுதியாக அறிந்து சொல்வாயாக என்று பரகால நாயகி தோழியை வேண்டுகிறாள். அவன் வரக்காணாமையாலே நாமே ஆற்றாமை மிக அவன் இருக்குமிடம் நோக்கி புறப்பட்டு செல்ல வேண்டி வருமே என்கிறாள் என்றும் கூட இதற்கு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். இங்கே போதுங்கொலோ இனவேல் நெடுங்கண்களிப்ப கொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதுங்கொலோ இனவேல் நெடுங்கண் கழிப்ப கொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதுங்கொலோ. போதும் என்றால் போதரும் என்று பொருள். இனவேல் ஒன்றுக்கு ஒன்று ஒப்பான வேல் போன்ற இனம், ஒன்று ஒரே இனம், 2 கண்ணும் 2ம் ஒன்றுக்கு ஒன்றாக ஒப்பாக இருக்கிறது, வேல் போன்று இருக்கிறது, கூர்மையான பார்வையுடைய கண், நெடுங்கண், இனவேல் நெடுங்கண் கழிப்ப. கொங்கு என்றால் தேன், ஆர் என்றால் நிறைந்த தேன் நிறைந்த சோலை, அதாவது தேன் நிறைந்த மலர்கள் நிறைந்த சோலை. குடந்தையிலே இருக்கக்கூடிய சோலைகள் அவ்வளவு அற்புதமான சோலைகள், அங்கே நிறைந்த மரங்கள் இருக்கின்றன, மரங்களும் கொடிகளும் இருக்கின்றன, கொடிகளும் மரங்களிலும் நிறைய பூக்கள் இருக்கின்றன, அவற்றில் நிறைய தேன் வடிகிறது. அப்படிப்பட்ட சோலைகளை உடைய குடந்தையிலே கும்பகோணத்திலே கிடந்தமால் இங்கே போதும் கொலோ என்று கேட்கிறார். கொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால், தேன் நிறைந்த சோலைகளையுடைய திருக்குடந்தையிலே பள்ளி கொண்டருளுபவனாகிய எம்பெருமான் இனவேல் நெடுங்கண் கழிப்ப, ஒன்றற்கொன்று ஒப்பான வேல் போன்ற நெடிய என் கண்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக இங்கே போதுங்களோ, நான் இருக்கும் இந்த இடத்துக்கு எழுந்தருளுவானோ என்பதை தோழியாகி நீ உறுதிப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று பொருள் சொல்லலாம். தென் நிறைந்த சோலைகளை உடைய திருக்குடந்தையிலே பள்ளி கொண்டு அருளுவனாகிய எம்பெருமான் ஒன்றுக்கொன்று ஒப்பான வேல் போன்ற நெடிய என் கண்கள் கண்டு கழிக்கும்படியாக நான் இருக்கும் இந்த இடத்துக்கு எழுந்தருளுவானோ, இங்கே போதுங்களோ என்பதனை தோழியாகிய நீ உறுதிப்படுத்தி அறிவிக்க வேண்டும் என்று பரகாலனாகி தோழியை வேண்டுகிறாள். சுவாமியானவன் அடியவன் இருக்கின்ற இடத்தை தேடி தானே எழுந்தருளி கை கொள்ளுதலே முறைமை. அப்படி இல்லாமல் சுவாமியை தேடி அடியான் செல்லுதல் 2 தலைக்கும் ஏற்றதன்று என்பது சம்பிரதாயம். இப்படி சொல்லலாம், காதலன் காதலியை தேடி செல்வதுதான் முறை, மாப்பிள்ளை பெண்ணை தேடி செல்வதுதான் முறை, பெண் தன் மாப்பிள்ளையை தேடி செல்வது முறையன்று, காதலி காதலனை தேடி செல்வது முறையன்று, அது 2 பேருக்கும் ஏற்றதல்ல என்பது நம்முடைய சம்பிரதாயம். அசோகவனத்திலே சீதா பிராட்டி பொறுக்க முடியாத துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறாள். சுற்றி நின்று அரக்கிகள் எல்லாம் அவளை துன்பப்படுத்துகிறார்கள் ராவணனின் அறிவுறுத்தலின் பேரிலே. ராவணனும் அடிக்கடி வந்து இவளை என்னை ஏற்றுக்கொள் என்று இவளை துன்பப்படுத்துகிறான். அப்படி பொறுக்க முடியாத துன்பங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு வருந்தி கிடக்கும் அளவிலே சிறிய திருவடி
அனுமன் சென்று சீதையை சந்திக்கிறான். அவன் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, தேவி, என் தோளில் வீற்றிருங்கள், நொடி பொழுதிலே உம்மை ராமபிரான் சன்னிதானத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவேன் என்று சொன்னான். வரும்போது நான் சமுத்திரத்தை, கடலை தாண்டித்தான் வந்தேன், பறந்து வந்தேன். நீங்கள் என் மேல் ஏறி கொண்டீர்களானால் அதே போல திரும்ப ஒரு நொடியிலே கொண்டு போய் ராமபிரானிடம் உங்களை சேர்த்து விடுவேன் என்று அனுமன் சொன்னான். இவள் படும் கஷ்டத்தை பொறுக்க மாட்டாமல். அதற்கு பிராட்டி சொன்னாள், சக்கரவர்த்தி திருமகனார் ராமபிரான் தாமே எழுந்தருளி இலங்கையை பொடிபடுத்தி அழித்து பின் என்னை மீட்டு கொண்டு போவாராகில் அதுதானே எனக்கு தகுதி. உன்னுடன் வருவது தகுதி அல்லவே. சொத்தை பெற்று மகிழ வேண்டும் என்ற ஆவல் சுவாமிக்கு இருப்பதே தகுதியாகும் என்று கூறினாள். அதுபோல அதன்பின் எம்பெருமான் ராமன் சென்றுதான் சீதா பிராட்டியை சிறை மீட்டு வந்தான் என்பது வரலாறு. அந்த முறைமைப்படியே இந்த பாட்டிலே கொங்கு ஆர் சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதுங்களோ, அப்படி இங்கே வருவானா? குடந்தையிலே பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமான் இங்கே வருவானா என்று கேட்கிறாள். எதற்காக அவர் இங்கே எழுந்தருள வேண்டும் என்று கேட்டால், எதற்காக என்று கேட்கும்போது, இனவேல் நெடுங்கண் கழிப்ப, ஒன்றுக்கொன்று இணையாக உள்ள வேல் போன்ற என்னுடைய கண்கள் கழிப்பதற்காக அவன் இங்கே எழுந்தருள வேண்டும். கண்ணார காண்பதற்கு மேலே வேறொரு பயனில்லை என்று இருப்பர் முந்துர முன்னம். முதலிலே இந்த நாயகியர், காதலியர் முதல்ல கண்ணால காண்பதற்கு மேலே ஒன்றும் பயனில்லை, எம்பெருமானை கண்டால் போதும் என்று இருப்பார்கள் முதலிலே. அதற்கு பிறகு எம்பெருமானை காண பெற்ற பிறகு அவனை அணைய வேண்டும் என்று இருப்பார்கள். அணையவும் பெற்றால் இதற்கு ஒருபோதும் இடையூறு வராமல் இந்த இருப்பு நிரந்தரமாக நித்தியமாக இருக்க வேண்டும் என்று இருப்பர். இது காதலிகளுக்கும் பொருந்தும் என்று சொல்வார்கள். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். இங்கே போதும் கொலோ, அடியவளாகிய நான் தலைமை செய்து கொண்டு எம்பெருமான் இருக்கும் இடத்தை நாடி சென்றால் அடியவளாகிய என் தனிப்பண்புக்கு இழுக்கு. அடியவர்களை தானே வந்து காத்து அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் எம்பெருமானின் தனிப்பண்புக்கும் அது இழுக்காகும். எனவே நான் அவன் இருக்கும் இடத்தை நாடி செல்வது என்பது இருவரின் தனித்தன்மையை கெடுக்கும் செயலாகும். அந்த நிலைக்கு வாய்ப்பு தராமல் அவனே நான் இருக்கும் இடத்துக்கு வரவல்லவனா? அவன் வந்தால் கிட்டும் பயன் என்ன? இனவேல் நெடுங்கண் கழிப்ப, ஒன்றுக்கொன்று ஒப்பானதாய் வேல் போன்று நீண்டுள்ள என் கண்கள் அவனை கண்டு கழிக்கும். கொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால், தேன் நிறைந்த சோலையை உடைய திருக்குடந்தையிலே சாய்ந்தருளினவனாய் அடியாரிடம் பெருங்காதல் கொண்டுள்ள எம்பெருமான் இங்கே போதும் கொலோ, என் இருப்பிடம் நோக்கி வருவானோ என்று கேட்கிறாள் தோழியிடம் நாயகி, தலைவி. இங்கே போதும் கொலோ இனவேல் நெடுங்கண் கழிப்ப, கொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதும் கொலோ. இங்கே போதும் கொலோ இனவேல் நெடுங்கண் கழிப்ப, கொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதும் கொலோ என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். குடந்தை கிடந்த மால் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி மன்னிக்க வேண்டும், கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், உரைப்பெருமன்னர், பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.